ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது, நான் ரிவல்வர் ரீட்டா படம் நடிச்சுட்டு இருக்கும்போது தான் கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ என்னோட ஷூட்டிங் பக்கத்தில் தான் தளபதியோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ செட்டிலேயே போயிட்டு தளபதியை மீட் பண்ணி விஷ் பண்ணேன். தென் அரசியலில் இறங்குற ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ப்ரெஸ் நோட்டில் தளபதி 69 தான் கடைசி படம்னு எழுதுறப்போ கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. மற்றபடி சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். தென் தமிழக வெற்றி கழகத்தோட நேம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக எனக்கும் ஒரு சீட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவரு பயங்கரமா சிரிச்சாரு அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமா மாதிரியே இதுலேயும் அவருக்கு மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இப்போதைக்கு ரகுதாதா அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 15 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ரகுதாதா படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் தான் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ரகுதாதா படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையட்டும். அண்ட் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேனு. பட் நடுவில் நிறைய ரூமர்ஸ் வந்ததுனால அவங்க கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுவும் இந்த இன்டர்வியூவில் சும்மா ஃபன்னுக்காக தான் சீட்டு கேட்டேன்னு சொன்னாங்க. முன்னாடியே ஏட்டர்ஸ்லாம் ஒரு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ அந்த ரூமர்ஸ்லாம் பெருசாக பொருட்படுத்தாம இந்த மாதிரி ஷூட்டிங் பார்ட்ஸில் தளபதியை மீட் பண்ணி விஷ் பண்ண அப்படின்ற மாதிரி தைரியமாக சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, மறக்காம அதையுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.